Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. சரி, இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கூட வெட்டலாம். ஆனா இறந்தது உன்னோட வைஃப் டா. நீயும் தேவியனையும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்கன்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். உன் கூட இருந்த உன்னோட வைஃப் இன்னைக்கு இல்ல. இனிமே அவங்க என்னைக்குமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க. அது உனக்கு புரியுதா இல்லையா? டேய், அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியும்ல. யாரோ அவங்கள அடிச்சு கொன்னு இருக்காங்க. டேய், தேவிய நீ துடிச்சு இறந்திருக்காங்க. அன்னி பிரெக்னண்டா இருக்காங்கன்னு பார்க்காம கூட அவங்கள கொன்னு இருக்காங்க. அவங்க வயித்துல இருந்த உன் குழந்தையும் இறந்துருச்சு தெரியும்ல. குழந்தைய வச்சு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கனவு கண்டிருப்பீங்க. குழந்தையோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எவ்வளவு பிளான் பண்ணிருப்பீங்க. அது எல்லாமே இப்ப போச்சடா. நம்ம குடும்பத்தோட வாரிசை போயிடுச்சா போய் கொன்னுட்டாங்க. ரெண்டு பேரையும் கொன்னுட்டாங்க. அதாவது உன் மரமண்டையில ஏறிச்சா இல்லையா? நடந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கே ரொம்ப நாள் ஆகும். அந்த அளவுக்கு தேவியனி இறந்தது எங்க எல்லாரோட மனசையும் அவ்வளவு பாதிச்சிருக்கு. எங்க எல்லாரையும் விட அதிகமா அஃபெக்ட் ஆயிருக்க வேண்டியது நீ. ஆனா எப்படா உன்னால நார்மலா இருக்க முடியுது? தேவியனி இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணாம உன்னால எப்படா இருக்க முடியுது? உண்மையிலே உனக்கு ரியாக்ட் பண்ண தோணலையா? இல்ல வேணும்னே ரியாக்ட் பண்ணாம இருக்கியா? எனக்கு அப்படித்தாண்டா தோணுது. வாண்டடா தானே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்க எல்லாருக்குள்ளயும் போய்கிட்டு இருக்கிற பிரச்சனை உனக்கு இல்லடா. நீ கண்டிப்பா வேற எதையோ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுவும் தேவியனிய பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்க. அது என்னன்னு நீ சொல்லு. அமைதியா இருக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்னு நினைக்காத. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். தேவி என்ன ஏமாத்திட்டாடா. நீ சொன்ன மாதிரி அவதான் என் உயிர். அவளும் என்ன அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தா. உனக்கு அது தெரியும்ல. எனக்கு அம்மா தான் எல்லாமே. அவங்க பேச்சை மீறி நான் எதுவுமே செஞ்சதே இல்லை. அவங்க மேல எவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நான் நம்ம அம்மா பேச்சை கேட்காம இருந்திருக்கேன்னா அது தேவிக்காக மட்டும்தான்டா. எனக்கு அவ அவ்வளவு முக்கியமா இருந்தா நான் அவளை அந்த அளவுக்கு நம்பினேன். ஆனா அவ என் நம்பிக்கை எல்லாத்தையும் வீணடிச்சிட்டா. அவளுக்கு அப்பா அம்மா இருக்கிறதே மறைச்சிட்டா சுத்தமா. என்கிட்ட ஏன்டா அவ மறைக்கணும்? உண்மையை சொன்னா நான் அவளை என்ன பண்ணிட போறேன்? கடைசி வரைக்கும் கூட என்கிட்ட சொல்லவே இல்லடா. நானா போய் நேர்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும். இது அவ எனக்கு பண்ண துரோகம்டா. அது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. அவளை என்னால கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. அதனால அவங்கள நீ கொன்னுட்டியாடா? அர்ஜுன், வேண்டாம் அர்ஜுன். அவங்க அம்மா கிட்ட நீ இப்படி எல்லாம் கேட்கறது நியாயம் இல்ல. எது சத்யா நியாயம் இல்ல? இப்ப இவன் சொன்னதை கேட்டல்ல. அண்ணி இறந்துட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் கூட கவலைப்படாம இன்னும் அவங்க மேல கோவமா இருக்கான்னா அப்ப இவன் மேல டவுட் வரதானே செய்யும். இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுறவன் தான் கண்டிப்பா இதை செஞ்சிருப்பான். சொல்றா, தேவி அண்ணிய நீ தானே கொன்ன. அதனால தானே இப்படி கவலை இல்லாம சுத்துற. டேய், உன்கிட்ட தான்டா கேக்குறேன். என்ன சொல்ல வரையோ அதை சொல்லி தொலைடா.
அர்ஜுன் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசிக்க வேண்டாம் ப்ளீஸ். வாங்க ஆண்டி, அம்மா உள்ளதான் இருக்காங்க, போங்க.